இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசாயா 54 4 நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நான் இந்த காரியத்துல வெட்கப்பட்டு போயிடுவனோ அப்படின்னு பயப்படுறீங்க தானே? அப்படிதானே? நான் தோல்வி அடைஞ்சிருவனோ, எனக்கு இது கிடைக்காம போயிடுவோமோ, இது மாதிரி வெட்கப்பட்டு போயிடுவனோ, மற்றவங்க பேசுற மாதிரி எனக்கு நடந்துருமோ, அப்பா என் வாழ்க்கையில நன்மை நடக்காதோ அப்படி பயப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்றார், என் மகனை பயப்படாதே, என் மகளை பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ உங்களை வெட்கப்பட ஆண்டவர் விட மாட்டார். அந்த மாதிரி சூழ்நிலை வரும். என் ஊழியத்துல கூட அந்த மாதிரி சூழ்நிலை வந்து வெட்கப்பட்டு போயிடுவோமோ, இது கர்த்தர் செஞ்ச சொல்லி இருக்கிறார் செய்வார்னு எல்லாம் சொல்லிட்டோமே, நடக்காத மாதிரி தெரியுதே, வெட்கப்பட்டு போயிடுவோமோ அப்படி கலங்கின சமயம் வந்தது. அதனால சொன்ன, நீ பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போக நான் விட மாட்டேன்னு சொல்லி அதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தார். உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே நீ வெட்கப்பட்டு போவதில்லை, என் மகளே நீ வெட்கப்பட்டு போவதில்லை, பிறகு எதுக்கு நீ பயப்படணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதங்க, வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். ஒரு கணவன் மனைவி ஒரு சமயம் சொன்னாங்க, சில வருஷமா உங்களுக்கு குழந்தை இல்லை, அதனால சொந்தக்காரங்கெல்லாம் பரிகாசம் அப்படிலாம் பண்ணாங்க. இவங்க ஜெபித்த போது ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி. உடனே இவங்க போய் பாருங்களேன், குழந்தைக்குரிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. குழந்தைகளுக்கு ஒரு ஷூ, குழந்தைகள் போடுற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு, சொந்த குடும்பத்தார் வந்தா எங்களுக்கு ஆண்டவர் குழந்தை தர போறாரு, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னு. அப்ப பாக்குறாங்க, விதர்ப்பமா பாக்குறாங்க, குழந்தையே உண்டாகல, ஆண்டவர் தரப்போறேன்னு சொல்லி இருக்கிறாருன்னு எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு. அப்ப எல்லாம் எதிர்பார்ப்பாங்கல்ல, என்ன நடக்குது பார்க்கலாம். ஒரு வருஷம் ஆச்சு, ஒன்றும் நடக்கல. அப்ப எல்லாம் கேள்வி கேட்டாங்க, என்ன நீங்க எல்லாம் வாங்கி வச்சீங்க, கர்த்தர் தரப்போறாரு, நீங்க இயேசு தரப்போறாரு, வாக்கு கொடுத்திருக்காரு சொன்னீங்க, ஒன்றும் நடக்கலையே, இவங்களுக்குள்ள வெட்கப்பட்டு போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம். நான் சொன்ன, நீ பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போக நான் விட மாட்டேன், தைரியமாறு சொன்னார். எல்லாம் பிரயாசம் பண்ணி முடிச்சாங்களா? இப்ப ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஒரு அழகான குழந்தையை கொடுத்தார். எந்த மக்கள் பரிகாசம் பண்ணாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போகும்படி, இப்படி நம்ம பேசிவிட்டோமே இன்னும் வெட்கப்பட்டு போகும்படி இவங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். அதே ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே மகளே நீ ஒன்றும் பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போக நான் விட மாட்டேன். உனக்காக சிலுவையில மறித்து ரத்தம் சிந்தி என்னை பலியாய் கொடுத்திருக்கிறேன், உன்னை வெட்கப்பட விடுவேனான்னு சொல்றார். விசுவாசிங்க. இப்ப கருத்தை ஒரு ஜெபம் பண்ணீங்களா? ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போக நீர் என்னை விட மாட்டீர், நான் அதை விசுவாசிக்கிறேன். இந்த மகன் இந்த மகள் வெட்கப்பட்டு போக விட மாட்டீர். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்.